நிறைய பேர் இப்ப எல்லாரும் சித்தர்கள்னு சொல்லிக்கிறாங்க. அந்த சித்தர்கள் எல்லாருமே வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஜடாமுடிய வச்சுக்கிறாங்க. ஜடாமுடிய வச்சுக்கிட்டு, உடனே நான் தான் சித்தர். அப்படி இப்படின்றாங்க. அந்த முடிகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்று ஒட்டி, எதையுமே தெளிவா இல்லாம, ஒரு பித்து நிலையில தான் அவங்க இருக்காங்க. இந்த ஜடாமுடிகள் வைத்திருக்கிற எல்லா சித்தர்களுமே ஒரு விதமான பித்து நிலையில தான் இருப்பாங்க. முடிகள் ஒட்டிருச்சு அப்படின்னாலே, அது என்ன காரணத்தால அது ஒட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசியோக பயிற்சி பண்ணும்போது, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 10ஆம் வாசல்ல ஊதுவோம். அப்படி ஊதும்போது, அந்த 10ஆம் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த கோழை எல்லாம் கீழ் நோக்கி இறங்கும். ஆனா, இந்த ஜடாமுடி வச்சிருக்கவங்க 10ஆம் வாசல்லலாம் ஊத மாட்டாங்க. அவங்களா சித்தர்கள்னு நெனச்சுப்பாங்க. முழுக்க முழுக்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புருவ மத்தியில நெனச்சுக்கிட்டு தியானத்த மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தியான நிலையில இருக்கேன், தியான நிலையில இருக்கேன், தியான நிலையில இருக்கேன்னு எப்ப பார்த்தாலும் தியானத்துல மட்டும் இருப்பாங்க. அக்னிய சக்கரத்த மட்டும் ஓப்பன் பண்றதுல ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க, அந்த 10ஆம் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த கோழை எல்லாம் மேல் நோக்கி எழும். அப்படி மேல் நோக்கி எழும்போது, தலையில இருக்கக்கூடிய கபாலத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய கோழைகள் எல்லாமே கீழ் நோக்கி இறங்காம, முடி வழியா வெளிநோக்கி வரும். அப்படி முடி வழியா வரும்போது, அந்த கோழை எல்லாமே என்னவாகும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாரி கண்டு கண்டா வரக்கூடிய இந்த பித்து நிலைன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த கோழை மூலியமா முடியெல்லாம் ஒட்டிக்கும். பித்து பித்தா ஒட்டிக்கும். அப்படி ஜடாமுடியா மாறிடும். அப்படி மாறுறதுனால அவங்களுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு துன்பங்கள் தான் வருமே தவிர, ஒரு தெளிவான மனநிலைக்கு அவங்க போமாட்டாங்க. அதனால தான் வாசியோக பயிற்சி பண்ணி, அந்த பித்து நிலையான அந்த கோழைய கீழ் நோக்கி எழுப்பி, உள்ளுக்குள்ள வந்து அது ஆசன வாய் வழியா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போயிடும் அந்த சளி. இதுதான் உண்மையான விஷயம். அப்படி வர்றதுக்காக பண்ணப்படுறது தான் இந்த வாசியோக பயிற்சி. அப்போ அப்படி வாசியோக பயிற்சி பண்றவங்களுடைய முடி வந்து ஒன்றின் பின் ஒன்று ஒட்டாம ரொம்ப தெளிவா இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். நீங்க நெறைய பேர் எல்லாரும் சொல்றீங்க. இப்ப ரீசென்ட்டா வந்த ராமலிங்க அடிகளார் பெருமானுடைய முடி வந்து அப்படியே பட்டு போல இருக்கும். ரொம்ப பெருசாவும் இருக்கும். நீளமாவும் இருக்கும். அவருக்கு ஜடாமுடியும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முடி ஒரு முடியோட ஒட்டாது. அப்போ அவர் வாசியோக பயிற்சி பண்ணி தலையில இருக்கக்கூடிய எல்லா கோழையும் கீழ் நோக்கி எழுப்பி இறக்கிட்டாரு. இது நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜடாமுடி வர்றதுக்குரிய காரணமே இதுதான். இதுதான் ரொம்ப ரொம்ப தப்பான செயல். வாசியோக பயிற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஜடாமுடி எதுவுமே வராது.